sit down. Thank you very much and God bless you. Hallelujah. இன்றைய தினத்துல இந்த மாதத்துல தேவன் நமக்கு நல்வார்த்தைகளை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் புலம்பல தேவன் ஆனந்த களிப்பா மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க போற தலைப்பு அழுகையிலிருந்து ஆனந்த களிப்பு. ஹல்லேலூயா. ஆமா, நான் அழுந்துட்டு தான் இருந்தேன், அழுகையோடு இருந்தேன், அழுகையின் பள்ளத்தாக்குல இருந்தேன். ஆனா தேவன் என் அழுகையை எப்படி மாற்றிட்டாரா? ஆனந்த களிப்பா மாற்றிட்டாரா. ஹல்லேலூயா. என் அழுகையை தேவன் எப்படி மாற்றி இருக்கார்? ஆனந்த களிப்பா மாற்றி இருக்கார். ஆமென். அழுதீங்களா? அழுதீங்களா? நம்ம இப்போ 6 மாதம் கடந்து போச்சு, 7வது மாதத்தில் இருக்கோம். நம்ம நியூ இயர் ஆரம்பிச்சும் போது எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தேவன் நம்ம இடத்துல கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. நம்மப்பா இது இந்த மாதம் நடந்துருமாப்பா, 3வது மாதம் நடந்துருவாப்பா, 4வது மாதம் நடந்துருமாப்பான்னு நம்ம ஏங்கிட்டு இருந்தோம் இல்லையா? நிறைய பேருக்கு அற்புதம் கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தம்பதியரை பார்த்தோம். சிஸ்டரை குறித்து அவங்க பாஸ்டர் சாட்சி சொல்லும்போது, நிறைய நாள் இந்த பிள்ளை கண்ணீரோடு ஜபிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாங்க. பிரதருக்காக நம்மளும் கண்ணீரோடு ஜபிச்சிருக்கோம். ஆனால் இன்றைய தினத்தில் அந்த கண்ணீரை தேவன் எப்படி மாற்றித்தார்? ஆனந்த களிப்பா மாற்றித்தார். அவர்களுக்கு செய்த தேவன் நம்மளோட வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ ஒரு ஆசீர்வாதம் சபையில் திறக்கப்பட்டதோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். அநேகர் அந்த ஆசீர்வாத மழையில நம்ம நினைஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போறார். யாரெல்லாம் இன்னும் நடக்குமா நடக்காதான்னு நான் சோர்ந்து இருக்கேன்ப்பா, ஒரு அற்புதம் நடந்துராதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன்ப்பான்னு ஒருவேளை அப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீங்க எங்க இருந்தா தேவன் சொல்றாரு, உன் அழுகைய நான் களிப்பாய் மாற்றுவேன். அங்க பாத்தீங்களா, ஒரு அழுகை எப்ப களிப்பா மாறும்? அந்த அழுகைன்றது ஒரு இதயம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இல்லை நான் தள்ளப்பட்ட நிலையில வர்றது சோகமான கண்ணீர். ஆனா அந்த அழுகையை தேவன் எப்படியா மாற்றுறாரா? ஜாய்ஃபுல் டான்சிங். இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்லுது ஜாய்ஃபுல் டான்சிங். அப்படின்னா நடன களிப்பா மாற்றுவாராம். அப்ப அங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த அழுகைக்கும் நடன களிப்புக்கும் நடுவுல நடக்கிறது என்னன்னா the transformational power of God. Hallelujah. இன்றைய தினத்துல தேவன் அந்த transformational பவரை கொண்டு வர விரும்புறார். ஹல்லேலூயா. என்னோட அழுகப்பா, எவ்வளவோ நாள் நான் அழுதுருக்கேன்ப்பா, இன்னைக்கு அநேகர் இங்க அமர்ந்துட்டு கண்ணீரோட கூட வெளியில சிரிச்சிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, உன்னோட அழுகைய நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல அந்த transformational பவர். ஆக்சுவலி இன்னைக்கு நான் இங்க நிக்க வேண்டிய ஆள் கிடையாது. தேவன் 3 மணிக்கு என்னை எழுப்பி தேவன் இந்த வார்த்தையை பேசும்படி தேவன், நான் சொல்றேன் இல்ல இன்னைக்கு என்னோட டர்ன் இல்லை, இன்னைக்கு நான் இங்க நிக்க போறது இல்லையப்பா. தேவன் சொல்றாரு, இல்ல நீ சபைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு கொடுக்க போற, உன் மூலியமா தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இங்க உட்கார்ந்து இருந்தாலும் தேவன் சொல்றாரு, உன் அழுகையை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என இடை கட்டினீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இங்கிலீஷ்ல சொல்லுது, you removed my funeral garments. அதாவது இந்த மரணம் வீட்டில் நடந்துருச்சுன்னா ஒரு துணி நம்ம ரொம்ப அந்த ஒரு சோகத்துல ஒரு துணியை போட்டிருப்போம், அதை கூட தேவன் களைந்து போட்டு என்ன சொல்றாரு, நான் உன்னை மகிழ்ச்சினால நிரப்ப போறேன்.
ஹalleluya ஹalleluya. தேவன் செய்வாரா? அந்த விசுவாசத்தோட என் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு நம்ம விசுவாசத்தோட இருந்தா இங்க இருந்து கடந்து போறதுக்கு முன்னாடியே நம்ம காத்திருக்கிற எல்லா காரியங்களும் தேவன் கைகூடி வர பண்ணுவார். ஹalleluya ஹalleluya. சொல்லுங்களேன், thank you for the transformational power. அப்பா அந்த ஒரு வல்லமைக்காக, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பவருக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆமென். புலம்பலை என்னவா மாற்றுறாராம் தேவன்? ஆனந்த களிப்பு. இங்கிலீஷ்ல பார்த்தா ஜாய்ஃபுல் டான்சிங். அந்த ஜாய்க்கு எபிரேய வார்த்தை, எபிரேய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த ஜாய்க்கு எபிரேய வார்த்தை, எபிரேய சொல் என்னன்னு பார்த்தா சிம்கா. சொல்லுங்க, சிம்கா. சிம்கா. சிம் கார்டு ஞாபகம் இருக்கா? நம்ம மொபைலுக்கு போடுற சிம் கார்டு, அது நம்ம எல்லாம் இருக்குது. சிம்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா put ha in your life. உன்னோட வாயில ஹஹஹாவை நீ போடு. சிம்கா, ஜாய். சொல்லுங்க, ஜாய் ஜாய். என் வாயில தேவன் என்ன போடுறாரு இன்னைக்கு? களிப்ப போடுறாரு, களிப்ப. அப்ப நான் எப்படி உட்கார்ந்துருக்கணும் சபையில? கண்ணீர் இருக்குதா, வேதனை இருக்குதா, வலி இருக்குதா? இஸ்பா நீங்க பேசாட்டி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தான் பேசி ஆகணும்ன்ற சூழ்நிலை தான். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோட. ஹalleluya ஹalleluya. தேவன் என் வாயில என்ன போட்டிருக்காரு? சிம்கா சிம்கா சிம்கா. ஜாய் ஜாய் அப்படின்னா எல்லாரும் அப்படி சிரிக்கலாமே. தேவன் என்ன போட்டிருக்காரு நம்ம வாயில? சிம்கா சிம்கா. ஹalleluya. Put some laughter in your life. Put some laughter in your life. அவர் சிலுவையில அவ்வளோ பெரிய தியாகத்தை எதுக்காக செய்தார்? நம்ம ரட்டை உடுத்திட்டு கண்ணீரோட இருக்கணும்ன்றதுக்காகவா? இல்ல, ரட்டை களைஞ்சிட்டு மகிழ்ச்சினால் அவரை துதிச்சிட்டே இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். ஹalleluya. So put some laughter in your life. சும்மா கை தட்டுங்களேன். 2 பிரெயினுக்கு வர்க் கொடுங்க. 2 பிரெயினுக்கு. ஹalleluya. இப்ப பாருங்க, உங்க 2 பிரெயினும் ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் கிளாப் பண்ணும்போது 2 பிரெயின் இப்ப அலர்ட் ஆயிடுச்சு. எது சொன்னாலும் உள்ள போகும் இப்போ. ஹalleluya. இப்ப நம்ம நிறுத்திடலாம். ஹalleluya. அப்பா இது எக்ஸ்ட்ரீம் சபையா இருக்கு. அமேசிங். ஹalleluya. அந்த ஜாய்க்கு என்ன அர்த்தம்னா gladness, joy and celebration. இன்னைக்கு என் வாழ்க்கையில கொண்டாட்டம் வருமா? கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கேன் நீங்க நினைச்சா இந்த கர்த்தர் கொடுத்த இந்த களிப்புக்கு என்ன அர்த்தம்னா celebration. ஹalleluya. அவங்க ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் அநேகருக்கு தேவன் அந்த செலிப்ரேஷன் கதவை திறந்து கொடுக்க போறாரு. ஹalleluya ஹalleluya. Tell I am going to celebrate. I am going to celebrate. இந்த ஆசீர்வாத மலையில நான் கொண்டாட போறேன். ஆமென். ஹalleluya. அந்த ஜாய்க்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா leaping, shouting, singing, laughing, dancing, music. எவ்வளோ அர்த்தம் பாருங்க. நம்ம களிப்புன்னு சொல்லி புலம்பல களிப்பா மாத்திட்டாருன்னு அது கர்த்தர் மாற்றும் போது என்கிட்ட வர அந்த மாற்றங்கள் என்ன தெரியுமா? நான் அப்படியே குதிப்பேன், நான் சிரிப்பேன், நான் மகிழ்ச்சினால தேவனை துதிச்சு கொண்டே இருப்பேன். ஹalleluya. ஆனா நிறைய நேரம் என்ன பண்றோம் தெரியுங்களா? உண்மை இதுதான். நம்ம ஜப குறிப்பா இருப்போம். நிறைய நாட்கள் இது நடக்குமா நடக்காதான்னு ஜபம் பண்ணிட்டு இருப்போம், ஜப குறிப்பா இருப்போம். ஆனா தேவன் நம்மளை சாட்சியா மாத்துவார். நான் ஜபிச்சுட்டு இருந்தேன், சாட்சி சொல்லுவோம், சிஸ்டர் நான் ஜபிச்சுட்டு இருந்தேன், இது என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா? ஒரு வேலை காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளை பெருக்கிற காரியமா இருக்கலாம், எவ்வளவோ காரியத்துக்கு ஜப குறிப்பா இருந்திருப்போம். தேவன் அதை சாட்சியா மாற்றுவாரு. ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதே ஜப குறிப்பா மாறிடும். ஐயோ நீங்க கொடுத்த இந்த பிள்ளை இவ்வளோ தொல்லை பண்ணுதே, கொடுத்த கணவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு, நீங்க கொடுத்த வேலையில ஐயோ நிம்மதியே இல்லையே. நம்ம கண்ணோட்டம் மாறணும். ஹalleluya ஹalleluya. எப்ப மகிழ்ச்சி களிப்பா மாறுனா அந்த சிந்தையில ஒரு மறுரூபம். ஹalleluya. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு தேவன் இருக்காரு, என்னோட புலம்பல ஆனந்த களிப்பா மாற்றுவாருன்ற விசுவாசம்ன்ற அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் சிந்தையில வரும்போது என்னோட வாழ்க்கை களிப்பாவே நிறைஞ்சிருக்கும். ஹalleluya ஹalleluya. தேவன் இன்னைக்கு அப்படியாப்பட்ட ரினியூவலை தேவன் விரும்புறாரு. ஹalleluya
சோ எல்லா சூழ்நிலையிலும் அப்பா நீங்க கொடுத்த கணவரப்பா, நீங்க கொடுத்த பிள்ளைப்பா, நீங்க பாத்துக்கங்கப்பா, நீங்க மாற்றுங்கப்பா, சூழ்நிலையை நீங்க மாற்றுங்கப்பா நம்ம சொல்லும் போது எல்லாத்துக்கும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை டிஃபரெண்டா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 30:12 சொல்லுது, என் புலம்பலை எப்படியா தேவன் மாற்றிட்டாரா? ஆனந்த கழிப்புனா என்ன? ஷவுட்டிங், சிங்கிங், டான்சிங். எங்க நீங்களே உங்க ஹார்ட்ல கை வச்சு, நான் இப்படியா இருக்கேன், இப்படியா இருக்கேன், இப்படி ஒரு கழிப்புனாலா நான் நிரப்பப்பட்டிருக்கேன், இல்ல அது சரியில்லை, இது சரியில்லை, இது குறைவா இருக்கு, அது குறைவா இருக்கு. டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ். அப்பா நீங்க செஞ்சிட்டீங்களேப்பா, நன்றிப்பா. அப்பா இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை எனக்கு கொடுத்தீங்களே, நான் தனியா இருந்த காலங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, ஆனா ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கீங்களே, நன்றிப்பா, நன்றிப்பா. பிள்ளையே இல்லாம இன்னும் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கீங்களே, பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சீங்களே, நன்றிப்பா. எத்தனையோ பேருக்கு சுவாசம் இல்லையப்பா, ஆனா இன்றைய தினத்துல நான் சுவாசிக்கிறேனப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. தேவன் இன்றைய தினத்துல விரும்புறது அந்த நன்றி நிறைந்த உள்ளம், அந்த துதி நிறைந்த வாய், அந்த மகிழ்ச்சி நிறைஞ்ச இதயம். இது நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது ஹல்லேலூயா, தேவன் பரலோகத்தின் பழக்கணிகளை திறந்து நம்மளை மனதார ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நிரப்புற அந்த களிப்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா? நம்ம வாசிக்கலாம், யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 126:2. நீங்க ஸ்கிரீன்ல இருந்து கூட வாசிக்கலாம், அதுக்காக தான் நான் ஸ்கிரீன்லயே போட்டிருக்கேன். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன நடக்கும் தெரியுமா? புறஜாதிகள் என்னை பார்த்து, என் பக்கத்து வீட்டு அக்கா என்னை பார்த்து, என் ஆபீஸ்ல பக்கத்து டிபார்ட்மெண்ட் அக்கா என்னை பார்த்து, என் உறவினர்கள் எல்லாம் என்னை பார்த்து, வாவ் வாவ், இவங்களுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் செய்துட்டாரேன்னு அவங்க எல்லாம் வியக்கும்படி தேவன் காரியத்தை செய்வாரா? ஹல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை நிச்சயமா செய்வாருன்னு நான் சொல்ல, என் வாழ்க்கையில செய்துட்டாருன்னு நான் சாட்சியா நின்னு சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், அவருக்கு எந்த காரியமும் லேசான காரியம், நமக்கு தான் அது பெரிய காரியம். ஆனா தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். சங்கீதம் 26:2, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளும் நம்மளை பார்த்து கர்த்தரே இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தாருன்னு அவங்க அப்படியே வியக்கும்படி தேவன் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் சிறுமப்பட்டு போய், அப்பா என் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா, இவங்க எல்லாம் என்ன இப்படி ஏசுறாங்களேப்பா, என் சொந்தக்காரெல்லாம் என்ன அவ்வளோ கீழே பாக்குறாங்களேப்பா அப்படின்னு நீங்க ஒரு வேளை அந்த சூழ்நிலையில இருந்தா, தேவன் இன்னைக்கு என்ன சொல்றாரு? எல்லா எப்படியாப்பட்ட காரியங்கள் தேவன் செய்வாரா? பெரிய காரியங்கள். சொல்லுங்களேன், இன்றைக்கு தேவன், நீங்க இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கைக்கு சொல்ல போறீங்க. தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியங்கள், நான் நினைக்கிற பெரிய காரியம் சின்னதா இருக்கலாம், ஆனா தேவன் செய்கிற பெரிய காரியங்கள், சில பேரெல்லாம் அந்த பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்ட மாதிரியே சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The joy of the Lord is my strength. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது தான் அதோட பலன். இல்லாட்டி கர்த்தரோட மகிழ்ச்சி மட்டும் நமக்குள்ள இல்லாட்டி நம்ம பலவீனமான பாத்திரம், என்னைக்கோ உடைஞ்சு போயிருப்போம், என்னைக்கோ மறிச்சு போயிருப்போம். ஆனா தன்னோட மகிழ்ச்சினால நம்மளை பலப்படுத்தி வச்சிருக்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை மிரக்கிள் கிடைக்காம இருக்கலாம் சிஸ்டர், ஆனா சொல்லுங்களேன், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இங்கிலீஷ் சர்வீஸ்ல அந்த சங்கீதம் 30 எழுதின பேக்ரவுண்ட பத்தி, இந்த சங்கீதம் 30 எப்படியாப்பட்ட சூழ்நிலையில எழுதப்பட்டது தெரியுங்களா? யாரால எழுதப்பட்டது தெரியுமா? இது அந்த சங்கீதம் தொடங்கும் போதே அதுல என்ன எழுதியிருக்கும் தெரியுங்களா? கிரக பிரவேசத்தின் A song of dedication to the temple of God அப்படின்னு அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும். அது கிரக பிரவேசத்தின் ஆலய பிரதிஷ்டையின். ஓகே, என்னோட ஒரு கேள்வி, இந்த ஆலய பிரதிஷ்டை பண்ணும்போது தாவீது உயிரோட இருந்தாரா? சாலமன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது, அப்ப இது அந்த என்ன சொல்றது, வேத ஆக்கியோன்கள் பல பேர் பல விதமா எழுதுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களா, ஆலயம் அல்ல
ஆனா தாவீதோட அரண்மனை கட்டும்போது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம், ப்ராஃபட்டிக்கா, தீர்க்க தரிசனமா, ஆலயத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வேத ஆகியோன்கள் சொல்றாங்க. தாவீது எப்படியாப்பட்ட நிலைமைனா, தாவீது ராஜா ஆயிட்டாரு, அவருக்கு அற்புதம் வந்துருச்சு, வாழ்க்கையில அற்புதம் வந்தது. அவர் என்ன சொன்னாரு, அப்படியே நேபுகாத்நேசாரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் அவருக்கு வந்துருச்சு. அப்படியே அது நின்று 6வது இந்த சங்கீதம் வாசிக்கும் போது 1லிருந்து வாசிக்க கூடாது, 6லிருந்து 12 வரைக்கும் வாசிச்சுட்டு அப்புறம் 1லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கணும், 5 வரைக்கும் வாசிக்கணும். அப்பதான் இந்த சங்கீதம் நமக்கு புரியும். அவர் அங்க சொல்றாரு, 6வது வசனம் மட்டும் வாசிப்போமே. சங்கீதம் 30:6, நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, போதும் போதும், நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை. நான் அற்புதம் வந்துருச்சு, நான் அற்புதம் பெற்றுட்டேன், இன்னும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, என் தேவனே செய்தாருன்றது ஒரு கண்ணோட்டம். ஆனா தாவீது அன்னைக்கு சொன்னது, நான் ராஜா ஆயிட்டேன், எல்லா காரியங்களும் எனக்கு வாய்ச்சிருச்சு, நான் அந்த ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு வந்தப்போ அவர் என்ன பண்ணாரு, அவரோட மொத்த மக்கள், அந்த ஆர்மிஸ் அவர் என்ன பண்ணாரு, தொகை சென்சஸ் எடுக்க சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? 1 சாமுவேல் 24 என்ன பண்றாரு, 2 சாமுவேல் 24 நம்ம வாசிக்கும் போது அவர் அந்த ஜனங்களை என்ன சொல்றாரு, சென்சஸ் எண்ணுங்க. அது கர்த்தருக்கு பிரியமா இல்லை. ஏன் சொல்லுங்க, நோக்கம் தவறா இருந்தது. எவ்வளவு ஆர்மி இருக்காங்க, நான் ராஜா ஆயிட்டேன், என்கிட்ட எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, அந்த ஒரு பெருமையினால அது எடுக்கப்பட்டனால தேவன் அதற்கு எதிர்த்து நின்று என் தாவீதுக்கு 3 சான்ஸ் கொடுத்தாரு, 3 சாய்ஸ், 3 பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஏதாவது ஒன்று நீ சூஸ் பண்ணிக்கப்பான்னு சொன்னாரு. என்ன 3 பனிஷ்மெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் சத்ரு கையில உப்பு கெடுக்கிறது, 3 வருஷம் கொள்ளை நோய், 3 நாள் கொள்ளை நோய். தாவீது எதை சூஸ் பண்ணாரு? எதை சூஸ் பண்ணாரு? அப்பா, பஞ்சம் 3 வருஷம் வந்தா என் ஜனங்கள்லாம் என்னப்பா ஆவாங்க? அப்பா அவர் ராஜான்றதை அவர் உணர்றாரு. ஐயோ, நான் பண்ண ஒரு தவறுக்கு என் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாதேப்பா, 3 வருஷம் தாங்க மாட்டாங்கப்பா. 3 வருஷம் சத்ருவின் கையிலையா? ஐயோப்பா வேணாப்பா, அவங்க எங்களை எப்படியெல்லாம் நடத்துவாங்க, வேணவே வேணாம்ப்பா. 3 நாள் சத்ரு கையை பார்க்கலும் உங்க கரத்துல நாங்க எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பான்னு தாவீது என்ன சொல்றாரு, 3 நாள் வாதை அனுமதிக்கப்பான்னு சொல்றாரு. அப்ப ஏசப்பா தேவன் அனுமதிக்கிறாரு, வாதையை அனுமதிக்கிறாரு. என்ன நடக்குது? 70,000 ஜனங்கள் சங்கார தூதனால் அடிக்கப்பட்டது. ஏஞ்சல் ஆஃப் டெத் கில் 70,000 பீப்புள். அந்த இடத்தை பார்த்து தேவன், நம்ம வாசிப்போம் 2 சாமுவேல் 24:16 நம்ம வாசிக்கலாமா? அதுல நீங்க அந்த ஜனங்களை பார்த்து தேவன் மனஸ்தாபப்பட்டாருன்னு நம்ம வாசிக்கலாமா? தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்று தேவன் சொன்னாராம். வேதத்திலேயே ஒரே இடத்துல போதும் நிறுத்துன்னு கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட ஒரே இடம் 1 சாமுவேல் 24. 2 சாமுவேல் 24. 2 சாமுவேல் 24. ஒரே இடத்துல தேவன் மனஸ்தாபப்பட்ட இடம் அதுதான். உன் கையை நிறுத்து, உன் கையை நிறுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன், அதே தேவன் நம்மளை பார்த்து நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, சிஸ்டர், உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்து தேவன் இன்னைக்கு சொல்றாரு, போதும் போதும், அந்த பிரச்சனையே உன் கையை நிறுத்து, என் மகள் மேல இருந்து அந்த பிரச்சனையின் கையை எடு அப்படின்னு தேவன் இன்றைய தினத்துல நம்மளை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த பிள்ளை இவ்வளோ கண்ணீர் சிந்துதே, இந்த பிள்ளை வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை இருக்கே, போதும் நிறுத்து, போதும் உன் கையை நிறுத்து, போதும் உன் கையை நிறுத்துன்னு தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னோட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு அறிக்கை பண்ணுங்களேன். தேவன் என்னோட பிரச்சனைக்கு என்ன பண்ணிட்டாரு? முற்றுப்புள்ளி வைத்துட்டாரு. ஹல்லேலூயா. இன்னும் என் வாழ்க்கையில கண்ணீர் இல்ல, இன்னும் என் வாழ்க்கையில கஷ்டம் இல்ல. தேவன் இன்னும் என்னோட வாயை எப்படி நிரப்பிட்டாரு? களிப்பினால நிரப்பிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் இங்க இருந்து கடந்து போகும்போது கண்ணீரோட போக மாட்டீங்க, ஒரு புது விசுவாசத்தை
மனோபாவத்தோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பெற்ற பிள்ளைகளா அந்த சிந்தையில மறுரூபம் பெற்ற ஒரு நிலையில களிப்போட கூட ஆனந்த களிப்போட கூட களி நடனத்தோட கூட இங்கிருந்து கடந்து செல்வோம். Hallelujah, because days of celebration are coming. We are going to celebrate in the mighty name of Jesus. Hallelujah, hallelujah. அப்ப தாவீது என்ன பண்ணாரு? தாவீதோட சூழ்நிலையில அப்ப அவர் அழுகிறாரு. அப்ப கர்த்தர் அவர் என்ன மனஸ்தாபம் பட்டு அந்த காரியங்களை தாவீதோட வாழ்க்கையில மாற்றுகிறார். அப்போ கர்த்தர் 5 விதமா தாவீதுக்கு வெளிப்படுகிற ஒரு விசேஷித்த சங்கீதம் தான் சங்கீதம் 30. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகாயரா, ஒரு ஹீலரா, ஒரு வல்லமை நிறைஞ்ச தேவனா, ஒரு எல்லேசேரா, ஒரு எல் கெபோரா, ஜெகோவா ராஃபாவா அவர் வெளிப்படுகிற ஒரு மகத்துவ நிறைஞ்ச சங்கீதம் தான் சங்கீதம் 30. ஹல்லேலூயா. நம்ம சங்கீதங்களை வாசிக்கும் போது அந்த வெளிப்பாடோட தேவன் கொடுக்கிற அந்த ஆழங்களோட நம்ம வாசிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படியா மாற்ற போறாரா? களி நடனமாய் மாற்ற போறாரா? என்னோட புலம்பலை எப்படி மாற்ற போறாரு? களி நடனமா. எத்தனை பேர் எபிரேய ஞாபகம் இருக்கு? எழுதியிருக்கிற வார்த்தையை எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க? முதலாவது வார்த்தை பார்த்தா மெம், ரெண்டாவது பார்த்தா ஹெத், மூன்றாவது பார்த்தா வாவ், நான்காவது வார்த்தை பார்த்தா லாமெட். ஹல்லேலூயா. களி நடனம்னா எபிரேய வார்த்தையோட சொல் என்னன்னா மஹோல். சொல்லுங்க, மஹோல். ஜாய்க்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், களிப்புக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்னது? சிம்ஹா. சிம்ஹா, சிம்ஹா. ஆனந்த களிப்புக்கு சிம்ஹா. இப்ப களி நடனம்க்கு தேவன் என்ன வார்த்தை கொடுக்கிறாரு? மஹோல், மஹோல், மஹோல். மெம்முனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏசப்பாவோட ரத்தம். ஹல்லேலூயா. மெம்முனா ஏசப்பாவோட ரத்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஜீவ தண்ணீர்னு அர்த்தம். ஹெத்துனா என்னன்னு தெரியுங்களா? ஹெத்து எத்தனாவது வார்த்தை எபிரேய பாஷையில? 8வது வார்த்தை. அதாவது 7 பரிபூர்ணம், 8 நியூ பிகினிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாவ்னா அது ஆணி, சிலுவையின் ஆணி. லாமெட்னா அது ஆவியானவர். அந்த ஆனந்த களிப்பை எபிரேய பாஷையில பார்க்கும்போது என்ன தெரியுங்களா? ஏசப்பாவோட ரத்தம் இருந்தா என் வாழ்க்கையில புது துவக்கம் இருக்கும். அந்த ஏசப்பாவோட ரத்தம் என்ன பண்ணும்? தன்னோட ஆணிகளால பரிசுத்த ஆவிக்கு நேரா என்னை இணைக்கும் போது என் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் இன்றைக்கே ஆரம்பிக்கும்ன்ற வெளிப்பாடு அந்த டான்சிங்ல இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல டான்சிங், நடன களிப்பு, களி நடனம் அப்படி வாசிக்கிறோம். ஆனா நம்ம எபிரேய மொழியில பார்க்கும்போது அப்பாவுடைய ரத்தம், ஹல்லேலூயா, அந்த சிலுவை ஆணி என்னை பரிசுத்த ஆவிக்கு நேரா என்னை இணைச்சி இன்றைய தினத்துல என் வாழ்க்கையில தேவன் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிச்சவங்க மட்டும் சொல்லுங்களேன், டுடே இஸ் a day of new beginning in my life. இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய சகாப்தத்தை தேவன் தொடங்க போறார். ஹல்லேலூயா. all things have passed away. எல்லா பழைய காரியங்கள் ஒளிந்து போயன. ஆனா தேவன் இன்றைய தினத்துல ஒரு புது காரியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஜெப சிந்தையோட உங்க தலை மேல கைகளை வச்சு அப்பா 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 ரீமல்ல ரபோஷா லரபரிக்கலரப்பா, உம்முடைய ரத்தத்துல எவ்வளவு வல்லமை இருக்கேப்பா. அப்பா உம்முடைய ரத்தம்ப்பா, விலையேற பெற்ற ரத்தம்ப்பா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பேசுகிற ரத்தம்ப்பா, அற்புதத்தை பேசுகிற ரத்தம்ப்பா. இன்றைய தினத்துல அந்த சிலுவையை நான் நினைவு கூர்ந்து அப்பா நீங்க சிந்தின அந்த ஒரு சொட்டு ரத்தத்திலையும் என் பேர் இருக்கேப்பா, என் போட்டோ இருக்கேப்பா. இந்த நடன களிப்பு, இந்த ஆனந்த களிப்பு எனக்கு தானேப்பா. என் வாழ்க்கையில நீங்க கொடுக்க போற அந்த புது சகாப்தத்துக்காக நன்றிப்பா, நன்றிப்பா. நீங்க அறிக்கை செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில அந்த சத்தியம் அப்படியே நிறைவேறுகிறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஏணி. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு ஏணியை கொடுத்துட்டார் இன்றைய தினத்துல. ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டார். அந்த ஹெத்னா ஒரு ஏணி, ஒரு பாதுகாப்பு. அவரோட கரம் இன்னைக்கு என்ன தூக்கி விடுற கரம்.
ஹalleluya. இன்னைக்கு எப்படியா தேவன் சபையில இறங்கி வந்திருக்காரு? என்னை தூக்கி விடுற கரத்தோட தேவன் இறங்கி வந்திருக்காரு. என்னை பாதுகாக்கிற கரத்தோட தேவன் இறங்கி வந்திருக்காரு. என் வாழ்க்கையில கொண்டாட்ட தருகிற, ஆசீர்வாதத்தை தருகிற, ஐஸ்வர்யத்தை தருகிற கரத்தோட கூட தேவன் இறங்கி வந்திருக்காரு. ஹalleluya, ஹalleluya. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா மட்டும் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, ஒரு புதிய தொடக்கம் இருக்கு. ஹalleluya. தேவன் ஒரு புதிய தொடக்கத்தோட தேவன் என்ன நடத்தி செல்ல போறாரு. ஹalleluya. நான் சொல்லும்போது சொன்னேன், இந்த வசனம் என் வாழ்க்கையில இந்த வாரம், நான் போன வாரம் இங்கிலீஷ் சர்வீஸ்ல இந்த சங்கீதத்தை நாங்க வேற ஒரு டைமென்ஷன்ல நாங்க தியானிச்சோம். அப்ப தியானிக்கும் போது எனக்கு அவ்வளோ தேவைகள் இருந்தது, என்னோட சூழ்நிலை வித்தியாசமா இருந்தது. ஆனா நேத்து ஒரு 8 o'clock பார்க்கும்போது நான் என்னெல்லாம் தேவையோடு இருந்தனோ, எதுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தித்து இருந்தனோ, அதெல்லாம் தேவன் முற்றுப்புள்ளி போட்டு ஒரு சாட்சியா இன்றைய தினத்துல என்ன நிறுத்தியிருக்கார். ஹalleluya. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நான் என்னோட PhD பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் PhD பண்ணிட்டு இருக்கேன். நிறைய சேலஞ்சஸ். அந்த PhD இன் எஸ்கெட்டாலஜி. எஸ்கெட்டாலஜினா உங்களுக்கு தெரியும், வருங்காலவியல். ரொம்ப சேலஞ்சிங். அது 2 குட்டீஸை வச்சுட்டு அதை படித்து தீசிஸ் எழுதுறது, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது பயங்கரமான சேலஞ்சிங். ஆனால் தேவ கரம் ஒரு மனுஷன் மேல இருந்தா, அது தேவ திட்டமா இருந்தா, ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேவன் அதை நமக்கு தேர்ந்தெடுத்திருந்தா, தேவனோட கரம் எப்பவுமே நம்மளை நடத்திட்டே இருக்கிறத நான் இந்த ஜேர்னியில நான் உணர்ந்தேன். அப்போ அநேக நேரம் கிளாஸ் எல்லாம் நடக்கும்போது பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நான் அழுவேன்ப்பா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையப்பா, இவ்வளோ டிஸ்டர்பன்ஸா இருக்கே, என்னால் கேட்க முடியலையே, என் தீசஸை நான் எப்படி எழுதுவேன். அநேக நாள் நான் கண்ணீரோடு இருந்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கணும், என்னால் எப்படி முடியும், எனக்கு முடியவே முடியாது. நான் அழுது நிறைய நாள் நான் உட்கார்ந்த நாட்கள் உண்டாப்பா. என்னால் முடியலப்பா அப்படின்னு உட்கார்ந்துட்டேன். அப்பெல்லாம் தேவனோட கரம், ஹalleluya, உன்னோட புலம்பலை ஆனந்த களிப்பா நான் மாற்றுவேன். ஹalleluya, ஹalleluya, உன்னோட புலம்பலை நான் ஆனந்த களிப்பா மாற்றுவேன் அப்படின்னு ஏசப்பா எப்பவுமே சொல்லி என்னை பலப்படுத்தி, உன்னால முடியும், நீ பண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. கிராஜுவேஷன் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம சர்ச்சில் சில காரியங்கள், நம்ம கடன் கட்ட வேண்டிய காரியங்கள் இருக்கு, சில பண தேவைகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில நான் பாஸ்டர் கிட்ட போய் ஒரு கிராஜுவேஷன் ஃபீஸோ எப்படி நான் கேட்க முடியும்? எனக்கு டிராவலுக்கு மணி வேணும், எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் சொன்னேன், இஸ்ப்பா இதுதான் தொகை, யாரை கொண்டாவது இந்த தேவையை நீங்க சந்திச்சிங்கன்னா நான் கிராஜுவேஷனுக்கு போறேன், அப்படி இல்லாட்டி எனக்கு வேண்டாம். அது என்ன, ஒரு காகிதம் தான். கிராஜுவேஷன்ன்றது என்ன, ஜஸ்ட் அ பேப்பர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் என் தீசஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டா நான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் கிராஜுவேஷனுக்கு நீங்க தேவையை சந்திக்காட்டி நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜபிச்சு விட்டுட்டேன். நான் ஜபிச்சுட்டு விட்டுட்டேன். நான் நினைச்சிட்டேன், ஓகே மேபி இது தேவ சித்தம் இல்லை. நிறைய நேரம் நமக்கு ஒரு காரியம் நடக்காட்டி நம்ம என்ன சொல்லுவோம், இது தேவ சித்தம் இல்லை. அதே மாதிரி நான் தேவ சித்தம் இல்லை போலன்னு சொல்லி விட்டுட்டு நான் அப்படியே ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும்போது பாஸ்டர் சொல்றாரு, ஒரு ஆஃபரிங் வந்திருக்குமா, அதோட அமௌண்ட் இவ்வளோ. நான் சொன்ன, மறுபடியும் சொல்லுங்க, எந்த நாள் இந்த ஆஃபரிங் வந்ததுப்பா? நான் என்னைக்கு ஜபிச்சனோ அதே நாள் தேவன் என் தேவையெல்லாம் சந்திச்சிருந்தாரு. ஹalleluya, ஹalleluya. என்னோட டிராவல் எக்ஸ்பென்ஸை தேவன் சந்திச்சாரு, என்னோட கிராஜுவேஷன் ஃபீஸை தேவன் சந்திச்சாரு, ஒரு குறைவும் இல்லாம. எனக்கு அது பெரிய காரியமா இருந்தது. நான் சொன்னேன், நான் எப்படி கேட்க முடியும் ஏசப்பா, எல்லா சூழ்நிலையும் நீர் அறிஞ்சிருக்கிறேப்பா, நான் எப்படி இப்படியாப்பட்ட ஒரு தொகையை நான் எப்படி கட்ட முடியும்? ஒரே ஒரு ஆஃபரிங். ஹalleluya. ஒரே மனுஷனை தேவன் ஏவினார், எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அப்போ என்னோட இதயம் எப்படி இருந்தது தெரியுமா? அது மகிழ்ச்சி மட்டும் இல்ல, ஆனந்த களிப்புனால நான் அப்பாக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா ஒரு சகாயராய் எனக்கு வெளிப்பட்டார். ஹalleluya. நான் காயப்பட்ட நேரத்துல எனக்கு ஜெகோவா ரஃபாவா வெளிப்பட்டார். ஹalleluya. ஆல்மைட்டி காடா, சர்வ வல்ல தேவனா, எல் கிபோரா எனக்கு தேவன் இந்த வாரத்துல வெளிப்பட்டார். அப்ப நான் சொன்னேன், அப்பா எதுவுமே உமக்கு லேசான காரியம்ப்பா, உம்முடைய சித்தத்துக்கு நடுவுல நாங்க இருந்துட்டா எங்களுக்காக எந்த எக்ஸ்டென்ட்ல போயும் உங்களால அதை செய்ய முடியும்ப்பா. ஹalleluya.
அப்புறம் தீசஸ் வந்து என்னோட கரெக்ஷனுக்காக யூகே போயிருந்தது. அந்த பிரதர் யூகேல இருந்தனால தீசஸ் வந்து யூகே போயிருந்தது. நான் அந்த தீசஸை வந்து ரொம்ப கமிட்டடாக அதை நான் பண்ணல. நிறைய எரர்ஸ் அதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் சொன்னேன், ஏசப்பா நான் அதை ரொம்ப கமிட்டடாக பண்ணல, நான் ஜபிக்கலாமான்னு கூட எனக்கு தெரியலப்பா, நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எனக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குப்பா, நிறைய கரெக்ஷன்ஸ் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டா என்னால் எப்படி எல்லாம் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு ரொம்ப நான் அதை குறித்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நேற்று அந்த பிரதர் நிறைய கமெண்ட்ஸு நிறைய என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சு நேற்று நான் அதை அப்ரூவலுக்காக அனுப்பும்போது அவர் சொல்றாரு, நம்ம பேட்ச்லயே முதல் தீசிஸ் சப்மிட் பண்ணது நீங்க தான். ஹalleluya. குட். அவங்க கிட்டலாம் குட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா குட், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூஸ் ஃபினிஷ்ட் தி தீசிஸ். ஹalleluya, ஹalleluya. எதுக்கு நம்ம பயந்து இருக்கோமோ, எதுக்கு நம்ம கலங்கி நிற்கிறோமோ, எது முடியாது நடக்காது, என் சூழ்நிலை இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, தேவன் அதையெல்லாம் மாற்றி ஹalleluya, ஹalleluya. நான் துபாயில இருந்து வரும்போது பீப்பிள் சேலஞ்ச் பண்ணாங்க, நீ ஒண்ணுமே பண்ணி இந்தியாவுக்கு போய் ஒண்ணுமே படிக்க முடியாது, கர்த்தர் கிருபையில 2வது PhD செய்யும்படி. ஹalleluya, ஹalleluya. அது மனுஷன் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தேவன் நமக்கு என்ன வார்த்தை சொன்னாங்க, உன்னை சுத்தி இருக்கிற புறஜாதிகள் உன்னை பார்த்து வியந்து, ஐயோ கர்த்தர் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாருன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஜனங்கள் நம்மளை சுத்தி பார்த்து சொல்ல போற நாட்கள் சபைக்கு வருது. ஹalleluya, ஹalleluya. அநேக நேரம் நம்ம சிறுமப்பட்டு இருக்கோம், அநேக ஜனங்கள் நம்மளை தள்ளி இருக்காங்க. ஆனா this season is my season. சொல்லுங்க, this season is my season. தேவன் என்னை உயர்த்துகிற ஒரு காலமா. ஹalleluya, ஹalleluya. அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுங்களா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஹalleluya. சொல்லுங்களேன், உங்களுக்கு உங்க இதயத்துக்கு சொல்லுங்களேன், உங்க சிந்தைக்கு சொல்லுங்களேன், இது this is the day, this is the day, this is the day, this is the day. Hallelujah, hallelujah. This is the day that the Lord has made and I will rejoice and be glad in it. Hallelujah, hallelujah. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்களேன், இது நான் என்னால சொல்ல முடியும், this is the day that the Lord has made. ஒரு ஜெப குறிப்புல இருந்து ஒரு சாட்சியா தேவன் என்ன நிறுத்திட்டார். இன்னைக்கு ஒருவேளை ஜெப குறிப்புகளோட இங்க வந்திருந்தா தேவன் உங்களை சாட்சியா மாற்ற போறாரு. ஹalleluya. எப்படியாப்பட்ட ஜெப குறிப்பா இருந்தாலும் சரி, ask God, challenge God. அப்பா நீங்க பெரிய தேவன் பா, எனக்கு நீங்க செய்யுங்கப்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம சர்ச்ல ஒரு பாப்பா இந்த தேதிக்குள்ள எனக்கு என்கேஜ்மெண்ட் முடியணும்னு கர்த்தருக்கு சேலஞ்ச் பண்ணது இன்னும் அந்த சாட்சியை நான் மறக்கல. அப்படியே தேவன் செய்தார். அந்த மனுஷன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாரு, பிடிச்சி அவரை இழுத்துட்டு வந்த அதே நாள்ல தேவன் அந்த பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்படி செய்தார். சேலஞ்ச் காட், சேலஞ்ச் காட். நம் தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அப்பா நீங்க செய்யுங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா. எனக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு தேவன் இடத்துல கேட்கறதுக்கு. தன்னோட சித்தத்தின்படி தேவன் எல்லா காரியங்களும் நமக்கு அருளை செய்வார். ஆமென், ஹalleluya. மறுபடியும் சொல்வோமா, இது எப்படியாப்பட்ட நாள்? யாருக்காக? உங்க பேரை போடுங்க. தாவீதுக்காகவா, சாலமோனுக்காகவா, பாஸ்டருக்காகவா? எனக்காக, எனக்காக. நான் எப்படி இருக்க போறேன் இந்த நாள் முழுவதும்? களி கூர்ந்து. ஆமென். ஏசாயா 61:3 வாசிக்க கேட்போம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். First of all, தேவன் என்ன பண்றாரு? நம்மள சீர்படுத்துறாரு, அப்புறம் சிங்காரத்தை கொடுக்கிறாரு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஆனந்த தைலம், oil of gladness. Hallelujah. Okay. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும். துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹalleluya. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஹalleluya. இன்னைக்கு தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன சீர்படுத்திட்டு இருக்காரு, என்ன சிங்காரப்படுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, தேவன் என்ன பண்றாரு? எனக்கு துதியின் உடையை அணிவிச்சிருக்காரு. ஹalleluya, ஹalleluya. அப்ப துதியின் உடை அணிஞ்சவங்க எப்படி உட்கார்ந்து இருக்கணும்? சில பேரெல்லாம் என்ன அப்படி பாக்குற மாதிரி இருக்கு. துதியின் உடையோட சாம்பலை மாத்திட்டாரு தேவன், சிங்காரத்தை கொடுத்துட்டாரு. ஹalleluya. ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சீர்படுத்திட்டாரு தேவன். ஹalleluya. ஆமா, என்கிட்ட குறைகள் இருந்ததுதான், ஆனா தேவன் என்னை சீர்படுத்துகிற தேவனா, தேவகரம் என் மேல இறங்கி இருக்கு. ஹalleluya. அப்பா என்கிட்ட இருக்கிற குறைகளை மன்னித்துப்பா, என்னை சீர்படுத்துங்கப்பான்னு நீங்க மனதுருகி ஒரு நிமிஷம் தேவனிடத்துல ஜெபிச்சா, ஹalleluya, ஹalleluya, நம் ரட்டை களைந்து போடுகிற
மாற்றுகிற தேவன் நம் தேவன். ஹalleluya. இன்னைக்கு தேவன் என்னை சீர்படுத்துகிறார். ஹalleluya. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா என்னை சீர்படுத்துங்கப்பா, என்னை சீர்படுத்துங்கப்பா. அப்பா அப்பா என் வாழ்க்கையில சிங்காரம் வரட்டும்ப்பா. அப்பா ஒரே கண்ணீரா இருக்குப்பா, ஒரே துக்கமா இருக்குப்பா, ஒரே இருண்டு போன வாழ்க்கை மாதிரி இருக்குப்பா. அப்பா என் வாழ்க்கையை சிங்காரிக்க நீங்க இறங்கி வாங்கப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு ஒருவேளை ஒடுங்கி போன ஆவியோட நீங்க இங்க வந்திருந்தா தேவன் உங்களுக்கு சொல்றாரு எப்படியாப்பட்ட உடையை கொடுக்கிறாரா? துதியின் உடை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இங்க இருந்து போகும்போது அந்த சிந்தையில மறுரூபம் ஆக்கப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பவரோட கூட நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பான்னு நம்ம கடந்து செல்ல போறோம். ஹalleluya, ஹalleluya. வேதத்துல எங்க நீங்க வாசிச்சு பார்த்தாலும் பழைய ஏற்பாடுல எங்க மகிழ்ச்சி இருக்கோ அங்க என்ன இருக்கும்? களிப்பு இருக்கும். எங்க களிப்பு இருக்கோ அங்க மகிழ்ச்சியும் இருக்கும். எதுக்கு தேவன் அந்த ரெண்டு வார்த்தையை மறுபடி யூஸ் பண்றாரு? நீதிமொழிகள் 17:22 நம்ம வாசிக்கலாமா? இல்ல, எஸ்தர் 8:16 வாசிப்போம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய் யூதருக்கு என்ன உண்டாயிற்றாம்? வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அப்படியே இந்த வசனத்தை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இசப்பா இவ்விதமாய் கெசியாவின் வாழ்க்கையில் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹalleluya. அதே நேரத்தில் எருசலேம் நேரா கைகளை நீட்டி யுத்தம் பயங்கரமா போயிட்டு இருந்தது போன வாரம்லாம். ஆனால் இந்த வாரம் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருக்காங்க. ஸோ இஸ்ரவேல நீட்டி நம்ம சொல்லலாமா? என்னது? இவ்விதமாய் இஸ்ரவேலுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹalleluya. 282வது நாள், நான் மிஸ்டேக்கா சொல்ல நினைக்கிறேன், 282ஆம் நாள் யுத்தம். எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ மந்த்ஸ்? அக்டோபர் 7 இன்றைக்கு வரைக்கும் யுத்தம் போயிட்டு இருக்குன்னா எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை. இன்றைய தினத்தில் நம்ம ஜெபிச்சிருக்கோம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. ஹalleluya. இன்னைக்கு இஸ்ரவேல்ல வெளிச்சம் உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக. அப்பா அவங்க ரெட்டை களைத்து அப்பா நீங்க நடன கழிப்புனால அவங்கள நிரப்புங்கப்பா. எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்றைய தினத்துல விதைக்கும்படி எங்களுக்கு கொடுத்த அந்த மனசுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியே அது நடந்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஹalleluya, ஹalleluya. தேவன் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்திருக்கார். இங்க நம்ம பார்த்தா என்ன இருக்கு? மகிழ்ச்சியும் களிப்பும். gladness and joy, gladness and joy. gladness எப்போ வரும் தெரியுங்களா? ஆக்சுவலா பைபிள்ல பார்த்தா ரெண்டு இந்த வார்த்தைகள் எபிரேயத்துல கரெக்டா கொடுத்திருப்பாங்க. சிம்கா, சீஷா. எங்க கிளாட்னஸ் வருதோ, ஜாய் வருதோ சிம்கா, எங்க கிளாட்னஸ் வருதோ சீஷா, அப்படி மாத்தி கொடுத்துருப்பாங்க. இங்க தமிழ் இங்கிலீஷ்ல எல்லாம் பார்த்தா மகிழ்ச்சி களிப்பு இதெல்லாம் மாத்தி மாத்தி அப்படியே எழுதியிருக்கனால நம்ம மகிழ்ச்சி களிப்பு எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சிரும். நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. நான் வாக்குத்தான் ஏசப்பா கொடுத்துட்டாரு, ஆனா எதுவுமே நடக்கல, நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறி கூட இல்லை. ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். மகிழ்ச்சி அப்படின்னு தமிழ்ல அது போட்டிருக்கு. நான் கர்த்தருக்குள் சிம்காவா இருப்பேன். நான் கர்த்தருக்குள் சிம்காவா இருப்பேன். ஜாய்ஃபுல். எதுவுமே நடக்கல. கல்யாண ஆசீர்வாதம் வந்துருச்சு. என் மனைவி என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. போன வாரம் நான் சிங்கிளா வந்தேன், இன்னைக்கு நான் டபுளா உட்கார்ந்துருக்கேன். ஒரு காரியம் நடந்துருச்சு. அதனால அவங்க சிரிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்களாம் ரொம்ப பூரிச்சு சிரிக்கிறீங்க. ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில நடந்துருச்சு, அதனால அவங்க எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? ஒரு காரியம் நடந்ததுனால சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சில பேருக்கு எதுவுமே நடக்கல. நம்ம இப்படி பார்த்துட்டு என் வாழ்க்கையில நடக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனாலும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உண்டான வித்தியாசம். தேவன் சொல்றாரு, அந்த சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், மகிழ்ச்சியும் நான் உனக்கு கொடுப்பேன். ஹalleluya. இந்த மகிழ்ச்சி எப்ப வருது?
என் தேவனை நான் அறிந்திருக்கிற போது வருகிற மகிழ்ச்சி. அது என் வாழ்க்கையில ஏதோ நடந்துருச்சு, அதனால வந்த சந்தோஷம். இது அவர் எனக்கு எப்படி இருக்காரு? யெகோவா ஏசேரா இருக்காரு, அவர் எல்ரோயியா இருக்காரு, எல்லோலாமா இருக்காருன்ற வெளிப்பாடை நான் பெற்றுட்டேன் பாருங்க. என் தேவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க. எதுவுமே நடக்கலதான், எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க தான், ஆனா என் தேவன் யாருன்ற வெளிப்பாடு எனக்கு வந்துருச்சு பாருங்க. அப்போ 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 தேவன் எனக்கு ஒரு சிம்கா கொடுக்கிறாரு பாருங்க. That is the joy of the Lord. Hallelujah. ஒருவேளை நீங்க அப்படியாப்பட்ட சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, இப்படியாப்பட்ட மகிழ்ச்சியில இருந்தாலும் சரி, இன்றைய தினத்துல தேவன் ரெண்டையும் எனக்கு கொடுக்க போறாரு. Hallelujah. Hallelujah. மகிழ்ச்சியும் தேவன் எனக்கு கொடுக்க போறாரு, களிப்பையும் தேவன் எனக்கு கொடுக்க போறாரு, gladness எனக்கு கொடுக்க போறாரு. தேவன் எனக்கு வேற என்னது? ஜாயும் கொடுக்க போறாரு. ஏன்னா oil of gladness, oil of joy. Hallelujah. அந்த அபிஷேகம் என் மேல இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும், இப்ப சொல்லுங்க பாருங்க, சங்கீதம் 30:6, என் தேவனோட அபிஷேகம் என் மேல இருப்பதனால என்னை யாரும் அசைக்கப்படுவதில்லை. அந்த ஆட்டிடியூட்ல ஷிஃப்ட் பாத்தீங்களா? நான் படிச்சுட்டேன், நான் PhD வாங்கிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அதுல இருந்து மாறி, அப்பா நீங்க தான்ப்பா எல்லாமே, நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையின் வெளிச்சம், நீங்க தான்ப்பா என் வாழ்க்கையில எல்லாம் கைகூடி வர பண்ணினேரு நம்ம சொல்றோம் பாருங்க. அந்த வெளிச்சம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதோ, அப்ப he has filled me with joy. சிம்கா 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 சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கிற அக்கா பேரு சிமியா இருந்தாலும் பரவாயில்ல, சிம்கா சிம்கா நீங்க சொல்லும் போதாவது அக்கா சிரிக்கட்டும். ஹalleluya ஹalleluya ஆமென். இன்னொன்னு வெரி முக்கியமான ஒரு காரியம், நீதிமொழிகள் 17:22, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை என்ன பண்ணுமா? உலர பண்ணும். ஹalleluya. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நீ பெயின், பேக் பெயின், சைட் பெயின், போன் பெயின் அதெல்லாம் இருந்தா ஒரு நிமிஷம் என்னோட சிந்தை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் ரிசீவ் பண்ண சிந்தையா? அப்படி ஒருவேளை அந்த கர்த்தரோட மகிழ்ச்சி என்கிட்ட வரும்போது ஒரு புது பலன் என்னோட வாழ்க்கையில வரும். அப்ப எனக்கு எந்த எலும்பு பிரச்சனையும் வராது. வார்த்தை என்ன சொல்லுது? மன மகிழ்ச்சி. A merry heart is a good medicine. நம்ம சிரிச்சாலே, தமிழ்ல ஒரு ப்ராவர்ப் கேட்டிருக்கீங்க தானே? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். என்னது பாருங்க, யூத் எல்லாம் ப்ராவர்ப் சொல்றாங்க. வெரி குட். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அது யாரோ சொல்றாங்க, ஆனா வேதம் என்ன சொல்லுது? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சபையில வந்து கூட சில பேர் இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. என்னது? ஒடுங்கின ஆவி. அதை தான் தேவன் என்ன சொன்னார்? அதை தான் நான் எடுக்கிறேன்ட்டார்ல. எடுத்துட்டு என்ன ஆடையை கொடுக்குறார்? துதியின் ஆடைய. அப்பவும் ஒடுங்கின ஆவியோட நம்ம இருக்கக்கூடாது. துதியின் ஆடை போட்டுட்டா பாட்டு வரும், சங்கீதம் வரும், நடனம் வரும், அந்த முகத்துல ஒரு பொலிவு முதல் வரும். எப்ப எங்க எண்ணெயின் அபிஷேகம் இருக்கும், முகத்துல பொலிவு இருக்கும். ஹalleluya. இப்பதான் நிறைய முகங்கள் பொழிகின்றன. ஓகே, ஹalleluya. God is a good God. தேவன் நம்மள இப்படிதான் அழகா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆமென் ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சூழ்நிலை இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, ஆனா நான் எப்படி இருக்கேன்? தேவன் என்னோட புலம்பல ஆனந்த களிப்பா மாற்றிட்டார். ஹalleluya. அந்த ஒரு சிந்தை இங்க மட்டும் இல்ல, இங்க இருந்து கடந்து செல்லும் போது நம்மளோடு கூட இருக்கணும். ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:16 வாசிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹalleluya. தேவனோட சித்தப்பா, சித்தத்தின்படி நடக்கட்டும்பா. என்ன சித்தம்பா, என்ன சித்தப்பான்னு எத்தனையோ காரியத்துக்கு நம்ம கேட்கிறோம். தேவன் சொல்றாரு, சிம்பிள்மா, நீ எப்பவுமே சந்தோஷமா இருமா. எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு அக்காக்கு சொல்லாதுமா, என்கிட்ட ஜபத்துல சொல்லுமா. எப்பொழுதுமே நன்றிப்பா நன்றிப்பா ஸ்தோத்திரம்பான்னு சொல்லுமா. முடிஞ்சிச்சுமா, என் சித்தத்துக்கு நடுவில் நீ வந்துட்ட. ஹalleluya. அப்பா சித்தமாப்பா இது, நீ சிரிமா முதல். நிறைய நேரம் நம்ம திங்ஸ் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்றோம்ல, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை அப்படி. தேவன் சொல்றாரு சிம்பிள். எந்த சிச்சுவேஷன் நடந்தாலும் இல்லாட்டி நான் இல்லையா அவன் கூட. ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, நீ நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது எங்கம்மா நீ தனியா இருக்க.
நிறைய நேரம் நமக்கு வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கு, ஆனா அந்த வசனத்துல இருக்கிற வெளிப்படுகிற அந்த கிறிஸ்துவ நமக்கு தெரியல. அந்த சிலுவையில எனக்காக தான் அவர் அடிக்கப்பட்டாரு, உங்களுக்காக எனக்காக தான் நொறுக்கப்பட்டாரு. அவர் சிந்தின ரத்தம் யாருக்காக? இப்போ எனக்கு யாருமே இல்லைன்னா நம்ம ஒரு ஹியூமன் சப்போர்ட்டை தான் எப்பவுமே எதிர்பார்க்கிறோம். எனக்கு தேவ பலன் இருக்கு, தேவன் சப்போர்ட் என் வாழ்க்கையில் இருக்கும்போது நான் எவ்வளோ தனியா இருந்தா கூட அந்த தனிமையை நான் உணரவே மாட்டேன். ஏன்? கர்த்தர் என் கூட இருக்கார். என் கணவர் வெளியில போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கார். ஹல்லேலூயா. என் தாய் தகப்பன் எனக்கு உதவியா இல்லாட்டியும் பரவாயில்ல, என் கர்த்தர் என்னோடு இருக்கார். என் சகோதர சகோதரிகள் என் கூட இல்லாட்டியும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கார். அவர் தானே துணையாளர், பரிசுத்த ஆவின்ற துணையாளரை எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் என் சகாயரா இருக்கும்போது நான் எப்படி தனியா இருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கர்த்தர் இப்ப நீங்க கர்த்தர் சித்தத்துல இருக்கீங்களா இல்லையான்றது 3 கேள்வியில உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஸ்தோத்திரம் துதி எப்பவுமே வாயில இருக்கா? ஆமீன் சொன்னவங்க எல்லாம் கர்த்தரின் சித்தத்துக்குள்ள இருக்காங்க. அப்பவும் ஒடுங்கின ஆவியோட உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் யார் சித்தத்துக்குள்ள இருக்காங்க? நம்ம அது சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரிக்கலாமே. கர்த்தர் என்ன சொல்ற? எப்பொழுதும் வசனம் பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நான் சொல்லலக்கா, கர்த்தர் சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க இது மட்டும் பண்ணிட்டு வந்தாலே என் சித்தத்துக்கு நடுவுல தான் இருக்கீங்க. உன் வாழ்க்கையில நடக்கிற, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் அவர் சித்தத்தின் படிதான் நடக்கும். ஹல்லேலூயா. மார்க் இந்த பைபிள்லயே தி கிங் ஆஃப் பேரபிள்ஸ் எந்த பேரபிள சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பேரபிள்ஸோட பேரபிள்ஸ், அதாவது உவமையின் உவமை அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, மார்க் 4 இருக்கிற அந்த உவமை 16 16 நம்ம வாசிக்கும் போது அந்த உவமையை நம்ம கற்றுப்போம். இன்னைக்கு நம்ம அந்த 16 17 வாசிக்க கேட்போம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும். வசனத்தை இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? உங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வசனம். யாரை பத்தி? நம்மளை பத்தி தான். உங்களன்னு சொல்லக்கூடாது, நம்மளை பத்தி தான். என்ன ஆச்சா? அப்படியே வார்த்தை வந்துச்சு, ஆனந்த களிப்பு மகிழ்ச்சி சிம்கா சீஷா எல்லாம் வந்ததும் எப்படி பெற்றுக்கொண்டோமா வார்த்தைய சொல்லுங்க? அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டீங்களா? ஓகே, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதுதான் நம்மளை கரெக்டா வெளிச்சம் போட்டு காட்டுது பாருங்க. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். போதுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. பார்த்தமா? வசனம் வந்துச்சா? தேவன் பேசினாரா? எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம் வசனத்தை? சந்தோஷத்தோட ரிசீவ் பண்ணிட்டோம். இங்க இருந்து கடந்து போய் வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், ஆபீஸ்க்கு போறோம், ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு சின்ன பிரச்சனை, என்ன ஆகுது? ஆவியில ஒரு கலக்கம். ஏன்? நம்ம சந்தோஷப்பட்டோம். இங்க என்னவா இருந்திருக்கணும்? களிப்பா இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஜாய் இல்ல, அந்த வசனம் வரும்போது ஒரு பரவச நிலை. அப்பா கர்த்தர் மாற்ற போறாரு, செலிப்ரேஷன் வரப்போகுது அப்படின்னா இதெல்லாம் நடந்தா நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா இருப்பேன்றது ஒரு நிலை. ஆனா தேவன் இன்னைக்கு நமக்கு இன்னொரு நிலையில நம்மளை அழைச்சிட்டு இருக்காரு. அது என்ன நிலை? இங்க இருந்து நீ போனா சில நேரம் ஒண்ணு கூட நடக்காம இருக்கலாம். ஆனா நீ என் சித்தத்துக்கு நடுவுல இருக்கும்போது உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் வாய்க்க செய்வேன். அந்த சூழ்நிலையில நீ எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, இடைவிடாமல் ஜபி, ஸ்தோத்திரத்தோட நீ இருக்கும்போது என் சித்தம் உன் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாட்டி அந்த வார்த்தை என்ன ஆகுதான்? வேறுன்றது இல்லை. எங்க போன வாரம் சொன்ன எபிரேய வார்த்தை பாஸ்டர் ஒரு பியூட்டிஃபுல் வார்த்தை சொல்லி கொடுத்தார். எபிரேய வெளிப்பாடு, தேவனை குறிச்ச வெளிப்பாடுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சங்கீதம் 30 இருந்து சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கலாம். சந்தோஷமா, மகிழ்ச்சியா, களிப்பா?
அதான் நான் சொல்ல, அதுதான் தேவன் இன்னைக்கு நமக்கு தேவனோட வசனத்துல வெளிச்சம். அன்னைக்கு வரோம், வார்த்தையை கேட்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஆனா வீட்டுக்கு போகும்போது அது என் தியானமா மாறுறது இல்ல. உலகத்துல இருக்கிற நெருக்கம், ஐஸ்வர்யத்தின் இச்சை, அந்த இச்சை, இந்த இச்சை, அந்த தேவை, இந்த தேவை, பிள்ளைங்க, ஃபேமிலி எல்லாம் நெருக்கி அந்த வசனம் என்ன பண்ணிருது? ஒரு கற்பாறையில போட்ட மாதிரியோ முற்களுக்கு மதியில் இருக்கிற மாதிரியோ அது வசனம் என்ன ஆயிருது? இட் இஸ் crushed, இட்ஸ் broken. ஆனா தேவன் சொல்றாரு, உன்னோட நிலை அது இல்ல. நீ அப்படி இந்த மாதத்துல உனக்கு அப்படியாப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்கல. உன்னோட புலம்பலை நான் என்ன பண்ண போறேன்? ஆனந்த களிப்பா. ஆனந்த களிப்புன்றது சந்தோஷம் கிடையாது. இப்ப சந்தோஷம்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஒன்னு நடந்தா சந்தோஷம், ஆனா எதுவுமே நடக்காட்டி கூட தேவ பலன் எனக்குள்ள இருக்கு பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சோ வசனத்தை பெற்றுட்டீங்களா? போன வார்த்தை கேட்டேன், யாருக்கும் ஞாபகம் இல்லையா? வெரி குட், சொல்லுங்க. ஹஃபாக். ஹஃபாக்னா என்ன? ஹஃபாக், ஹஃபாக். வார்த்தை நல்லா இருக்குன்னு எல்லாரும் ஹஃபாக் ஹஃபாக் அர்த்தம் வெளிப்பாடு. யார குறிச்ச வெளிப்பாடு? என் தேவன் யாருன்ற குறிச்ச வெளிப்பாடு சங்கீதம் 30 இருக்கு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வெளிப்பாடு வேணும்? இன்னைக்கு தேவன் எப்படியெல்லாம் என் மத்தியில் அசைவாடி இருக்காருன்ற வெளிப்பாடு யாருக்கெல்லாம் வேணும்? நிச்சயமா தேவன் நம்மளோடு பேசுவார். இப்ப ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்தோம். அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு? வசனத்தை பெற்றுச்சு, அது சந்தோஷம் அடைஞ்சிச்சு. ஆனா பிரச்சனை, போராட்டம், தேவைகள் வரும்போது அந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சு? நெருக்கப்பட்டு மறுபடியும் ஒடுங்கின ஆவிக்கே அந்த அம்மா போயிடுச்சு. இப்ப நெகேமியா 8:12 வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டார்கள். அந்த வசனத்தை அப்படியே தன் வாழ்க்கையில உணர்ந்ததுனால என்ன நடந்தது? புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? அநேக நேரம் வசனம் எனக்கு நேரா வந்தா கூட நான் சந்தோஷப்பட்டு பரவசம் அடைஞ்சிடுறேன் தவிர அந்த களிப்பு, அந்த ஜாய், அந்த சிம்கா எனக்குள்ள வராதனால 2 கூட்ட ஜனங்களை பார்த்தோம். ஒரு கூட்ட ஜனங்கள் வசனம் வந்ததும் சந்தோஷப்பட்டாங்க, ஆனா அது கனி கொடுக்கல. அந்த மரம் கனி கொடுக்கல, அந்த விதை கனி கொடுக்கல. தேவன் சொல்றாரு, நான் உங்களை கனி கொடுக்காத மரத்தை போல பார்க்கல, கனி நிறைஞ்ச தோட்டமா நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் என்ன எப்படி பார்க்கறாராம்? கனி நிறைஞ்ச தோட்டமா தேவன் என்ன பார்க்கறாரு. ஹல்லேலூயா. இங்க ஒரு ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? வார்த்தை வந்ததான் அவங்க என்ன பண்ணாங்களா? அந்த வார்த்தையை உணர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு புலம்பல ஆனந்த களிப்பா தேவன் மாற்றுறன் சபையில, அதாவது பலிபீடத்துல இருந்து அந்த வார்த்தை வருதுன்னா எப்படி அது என்னோட இதயத்துல, என்னோட சிந்தையில, என்னோட ஆவியில, என்னோட நாளங்களுக்குள்ள அந்த உணர்வு. ஆமா, என்னோட அப்பா என்னோட எல்லா சாம்பலை எடுத்து போட்டாரு, என் ரட்டை எடுத்து அந்த உணர்றோம் இல்லையா? அந்த உணர்றோம்ல, அது தேவனோட அபிஷேகம் மட்டும் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த உணர்ந்ததும் என்ன ஆச்சாம்? மகிழ்ச்சி ஆச்சாம், பார்ட்டி உண்டாச்சாம், பிரியாணி எல்லாம் வீட்டுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்களாம், ஒரே சந்தோஷமா இருந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பரவச நிலையில இருக்கீங்களா சபையில? இல்ல தேவனோட ஆனந்த களிப்பு, அந்த ஜாய், அந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் நிறைஞ்ச மக்களா இருக்கோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் என் வாழ்க்கையில் அந்த உணர்வு எனக்கு வரணும்னா தேவன் வெளிப்படணும். அந்த ஹஃபாக், அந்த ஹஃபாக் சொல்லுங்களேன், ஹஃபாக், ஹஃபாக். தேவன் என் வாழ்க்கையில வெளிப்படணும். இன்றைய தினத்துல அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது 1 முதல் 6 வரை நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கு எப்படியெல்லாம் வெளிப்பட்டாரா? அவ்வளவுதான், மெசேஜ் முடிக்க போறேன். தாவீதுக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டாரா? முதலாவது சகாயரா வெளிப்பட்டாராம். எப்படி வெளிப்பட்டாரா? ஏலோஹே மேசேர். சொல்லுங்க. இப்போ உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா தானே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். அக்கா அப்படின்னு சொல்றதை விட அவங்க பேரை முன்னாடி போட்டு கூப்பிட்டு சொன்னா ஒரு ஹாப்பியா இருக்கும் இல்லையா? ஸோ அப்பாவை நம்ம பேர் சொல்லி அழைக்க போறோம். நம்மளை பேர் சொல்லி அழைத்தார்ல நம் தேவன். அப்பாவுக்கு பலவிதமான நாமங்கள் இருக்கு, அந்த நாமத்துல வல்லம் இருக்கு. இப்போ ஒரு நாமம் நீங்க சொல்லும் போதும் ஒரு விசேஷித்த ஒரு பிரசன்ஸ், ஒரு விசேஷித்த அபிஷேகம் நம்மளை நிரப்ப போகுது. அந்த நெகேமியால நம்ம வாசிச்ச ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்களா இருந்தாங்களா? அந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை
உணர்ந்தாங்களாம். அப்பதான் அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்ததாம். ஹalleluya. இன்னைக்கு அதை உணர்ந்தவங்களா? ஹalleluya. ஒரு ஜெப சிந்தையோட நம்ம ஒரு 4-5 நாமங்களை மட்டும் தான் பார்க்க போறோம். ஆனா ஒரு ஜெப சிந்தையோட கூட வர்ஷிப் டீம் ரெடியா இருங்க. நம்ம அந்த ஒரு ஜெப சிந்தையோட கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு நம்ம அப்படியே தேவ பிரசன்னத்துல இருக்க போறோம். ஹalleluya, ஹalleluya. தேவன் தாவீதுக்கு எப்படி வெளிப்பட்டாராம்? சகாயரா. ஹalleluya. இன்னைக்கு உதவியற்ற நிலையில நீங்க ஒருவேளை இங்க அமர்ந்திருக்கீங்கன்னா, தேவன் ஏலோஹிம் ஏசேரா. ஹalleluya, ஹalleluya. ஏலோஹிம் ஏசேரா. இதோ தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவரோடே கூட இருக்கிறார். ஹalleluya. இதோ தேவன் எனக்கு எலோஹிம், எலோஹிம் சொல்லுங்க. எலோஹிம் ஏசர், எலோஹிம் ஏசர். நான் சகாயமற்ற சூழ்நிலையில இருக்கேன்ப்பா. என் பிள்ளைங்க பார்க்க எனக்கு உதவி தேவைப்பா. என் வாழ்க்கையில முன்னேற எனக்கு உதவி தேவைப்பா. அப்பா, என் பண கஷ்டத்துல எனக்கு உம்முடைய உதவி தேவைப்பா. என் பலவீனங்கள்ல உம்முடைய உதவி தேவைப்பா. வர்ஷிப் டைம்ல அவங்க அழகா சொன்னாங்க, தேவன் ரட்டுனா என்ன? கண்ணீர்ன்ற ரட்டா இருக்கலாம், வியாதின்ற ரட்டா இருக்கலாம். எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு இருள் நிறைஞ்ச சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் தேவன் எனக்கு எதா பண்ண போறாரு? சகாயரா வந்து அந்த சூழ்நிலையில இருந்து என்ன வெளியெடுக்க போறாரு. ஹalleluya. யெகோவா ஏசேர், எலோஹிம் ஏசேர், எலோஹிம் ஏசேர். அப்பா, சகாயரா இறங்கி எனக்கு சகாயம் செய்யுங்கப்பா. ஹalleluya. அடுத்தது சர்வ வல்ல தேவன் எல் கிபோர், எல் கிபோர். அப்பா, அந்த 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 30 நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதனால தேவனோட நாமங்கள் எப்படி வெளிப்பட்டது அந்த சங்கீதத்துல? தேவன் தாவீதுக்கு எப்படி வெளிப்பட்டாரா? Almighty God, mighty God, வல்லமை நிறைஞ்ச தேவனா வெளிப்பட்டாரா. வல்லமை நிறைஞ்ச தேவனுக்கு எபிரேய சொல் என்ன? எல் கிபோர், எல் கிபோர். ஃபர்ஸ்ட் எலோஹிம் ஏசேர், 2வது என்னது? எல் கிபோர். 3வது, தேவன் இன்னைக்கு உங்க காயங்கள் எல்லாம் உள்ளான காயமா இருக்கலாம், இல்ல வெளியே இருக்கிற பலவீனங்களா இருக்கலாம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபாவா இங்க இறங்கி வந்திருக்கார். தேவரோட கரம் இன்னைக்கு எப்படி நமக்கு சுகமளிக்கிற கரம். ஹalleluya. நமக்கு சகாயம் செய்கிற கரம். ஹalleluya. சர்வ வல்லமையினால நிரப்புகிற அந்த கரம் இன்றைய தினத்துல இங்க இறங்கி இருக்கு. ஹalleluya, ஹalleluya. நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த தினத்துக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு பெரிய பிரேக் த்ரூ ரெயின் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். யாரெல்லாம் அதை உணர்ந்தவங்களா பெற்றுக்கொள்கிறீங்களோ, நிச்சயமா இந்த வாக்குல தேவன் கொடுத்திருக்கிற அத்தனை சத்தியமும் அத்தனை வாக்குத்தத்தமும் நம்ம வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். ஹalleluya, ஹalleluya. எல் ஏசரா, எல் கிபோரா, யெகோவா ராஃபாவா, எல் ஹனூன், கிரேஷியஸ் காட். கிருபை நிறைஞ்ச தேவனா. எனக்கு தகுதி இல்லதாம்பா, எனக்கு தகுதி இல்லதாம்பா, இவ்வளோ படிக்க தகுதி எனக்கு இல்லதாம்பா. ஆனா உம்முடைய கிருபையின் நிமித்தம்பா எனக்கு கரம் பிடிச்சி என் தேவைகளை சந்திச்சு நீங்க நடத்திட்டு இருக்கீங்களேப்பா. எல் கனூன், எல் கனூன். ஓ கிரேஷியஸ் காட். ஹalleluya, ஹalleluya. நீங்க நாமங்களை சொல்ல ஒரு பாட்டு இருக்கு. உங்க நாமம் சொல்ல பேய்கள் அந்த நாமம் சொல்லவே இங்க இருக்கிற பேய்கள் எல்லாம் ஓடுதான். ஹalleluya. எப்படியாப்பட்ட பேய்கள்? ஐயோ, இவங்க காதை மந்தப்படுத்துகிற மந்த ஆவி. நம்ம வாயை ஆமீன் சொல்லாம ஹalleluya சொல்லாம வாயை கட்டி போட்டிருக்க ஆவி, ஊமையின் ஆவி. அந்த ஆவியெல்லாம் தேவன் என்ன பண்றாரு? அந்த நாம எல் கிபோர் நீங்க சொல்லும் போதே ஒரு வல்லமை. யெகோவா ராஃபா, எல் ஹனூன், ஒரு வல்லமை. அந்த நாமத்துல அவ்வளவு வல்லமைகள் இருக்கு. ஹalleluya, ஹalleluya. எல் ஹனூன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் யெகோவா ஓரி. அப்பா, இருளான என் வாழ்க்கையில விளக்கேற்ற வல்லமை உங்களுக்கு மட்டும்தான்ப்பா இருக்கு. நீங்க யெகோவா ஒரு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யாரு? எப்பெல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் தேவையோ நீங்க யாரை கூப்பிடுவீங்க? யெகோவா ஓரி, யெகோவா ஓரி. உங்களுக்கு ஸ்லைட்ல பாருங்க, எல்லா பேரும் வந்துருச்சு, நீங்க வாசிக்கலாம். யெகோவா எபிரேய, நம்ம எல்லாம் எபிரேய தெரிஞ்ச ஜனங்கள். நீங்க இங்கிலீஷ் தமிழ் கவலைப்படாதீங்க, எபிரேயமே வாசிக்கலாம் டைரக்டா. ஹalleluya, ஹalleluya. யெகோவா எல் கிபோர், எல் ஓரியா. யாரது? எல் கிபோர், எல் ஹனூன், எலோஹிம் ஏசேர்,
அந்த நாம சொல்ல சொல்ல பவர் பெருகும். ஹalleluya. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கி ஓடும். ஏன்னா அவங்க நாமத்துல, அப்பாவோட நாமத்துல அவ்வளோ வல்லமை இருக்கு. கடைசியா ஒரு பேர் நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். யெகோவா காடோஷ், காடோஷ், காடோஷ். அந்த மூப்பர்களும் தேவ தூதர்களும் பரலோகத்துல அவருக்கு பிடிச்ச நாமம் எது தெரியுங்களா? பரிசுத்தர், பரிசுத்தர், கடோஷ், கடோஷ், கடோஷ் அப்படின்னு சொல்ல 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 தேவ பிரசன்னம், தேவனோட பரிசுத்தம் நம்மளை இந்த தினத்துல நிரப்ப போகுது. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி worship team ஹalleluya, ஹalleluya. தேவனோட நாமத்தை குறித்து அந்த பாட்டை நம்ம பாட போறோம். எல்லாரும் எழும்பி நின்று, அப்பா அப்பா இந்த தினத்துல நீங்க கொடுத்த நல்வார்த்தைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. என் புலம்பல ஆனந்த களிப்பா நீங்க மாற்ற போறீங்களேப்பா. நன்றிப்பா. ரீபலரபோரி கலரபோ ஷலரப்பா, ஆரிமலரபோ ஷரி கலரபாரி கலரபோரி கலரப்பா, அபோ ஷரி கலரப்பா, அபாரி கலரபோ ஷலரப்பா. அப்பா உங்க நாமத்துல ரீஷலரபாரி கலரபோ ஷரி பலரபா, அபோரி மலரபோரி பலரபா. நன்றிப்பா அப்பா, உங்க நாமத்துல விடுதலை உண்டுப்பா. ஓரி கஷலரா போரி மலரபோரி கரி பலரபோரி பலரபோ ஷலரப்பா. அப்பா அப்பா உங்க நாமத்துல ஆரோக்கியம் உண்டுப்பா. ஓரி மஷலரப்பா. அப்பா உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுதுப்பா. ஓ அப்பா உங்க நாமத்தை சொல்ல சொல்ல பவர் பெருகுதுப்பா. ஓ எல் கிபோர் எல் ஓலாம் எல் யெகோவா ஓரி ஓரி மஷலரா பாரிக்கலரபா. அப்படியே அக்னி பாஷையில பேசுங்க. ரீ மஷலரபா. வாய்களை திறந்து உணர்வுள்ளவங்களா, உணர்வுள்ளவங்களா, வார்த்தைய உணர்வோடு பெற்றுக்கொண்ட ஒரு ஜனங்களா. ஓரி மலரப்ப விடுதலையோட உங்க கைகள்ல ஒரு விடுதலை உண்டாவதாக, வாயில ஒரு விடுதலை உண்டாவதாக, சிந்தையில ஒரு விடுதலை உண்டாவதாக. அப்பாவும் நான் மட்டும் தான், இன்னைக்கு அப்பாவும் நான் மட்டும் தான். யாரை குறிச்சு நான் கவலைப்பட போறது இல்ல. அப்பாவோட நாமத்தை சொல்லி நான் பாட போறேன். என் வாழ்க்கையில நிச்சயமா அற்புதம் நடக்கும். ஹalleluya. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடகோ. உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடகோ. சொல்லுமா, அவரோட நாமம் என் பட்டயம். ஹalleluya, ஹalleluya. Yes Lord. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் ஜெயோ. யேசுவா மசீஹா, மசீஹா, யேசுவா மசீஹா, மசீஹா, யேசுவா மசீஹா, மசீஹா, யேசுவா மசீஹா, மசீஹா. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே பட்டயோ, உங்க நாமமே. வெற்றி
கொண்டு பந்தயம் ஒன்று ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே கொண்டு பந்தயம் ஒன்று ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடுகோ 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 உங்க நாமத்து விடுதலை நிச்சயம் ஒரு விடுதலை நிச்சயம் இடத்துல ஒரு விடுதலை நிச்சயம் ஒரு மலரவா மலரவா விடுதலை நிச்சயம் உங்க நாமத்து வெற்றி நிச்சயம் ஒரு கலரப்பா ஷலரப்பா ஓ மசிஹா மசிஹா ஒரு 2 நிமிஷம் அப்பாக்கு நீங்க பிடிச்ச பேர்ல அப்பாவை கூப்பிடுறீங்களா? எல்கிபோராவா ஒரு மலரபோ ஷலரப்பா. நீங்க எல்கிபோரப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, எல்லேசர்ப்பா, என் சகாயரப்பா. ஓ ஜெகோவா ரஃபாப்பா. அப்பா அப்பா, என் காயங்களை குணமாக்குகிற கர்த்தர் நீங்கப்பா. ஓ ரீமலரபோ ஷலரப்பா. அப்பா, என்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஜெகோவா ஓரே நீங்க தான்ப்பா. ஓ நீங்க ஜெகோவா கோடேஷ், நீங்க ஜெகோவா கோடேஷ் அப்பா. ரிமலரபோ ரிமலரபரி கலரப்பா, ரிமலரபோ ஷலரபரி கலரப்பா. அப்பா, இன்றைய தினத்துல கொடுத்த வார்த்தையின் படிப்பா அப்பா, என் சாம்பலப்பா சிங்காரமா மாற்றுகிற தேவன் நீரப்பா. ஒரு மலரபோ ஷலரபரி கலரப்பா. அப்பா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாப்பா இன்றைய தினத்துல எனக்கு துதியின் ஆடைய கொடுத்துட்டேன், அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு மலரபரி கலரபா, அரிம ஷலரப்பா. என்னோட எல்லா புலம்பல்களப்பா வெறும் சந்தோஷமா நீங்க இன்றைக்கு மாற்றலப்பா. அப்பா, உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் அப்பா, அதை ஆனந்த களிப்பா மாற்றிட்டேப்பா. அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஓ நிட்டப்பா. அப்பா, வெறும் சந்தோஷத்தோட இல்லப்பா, ஒரு மகிழ்ச்சினால ஆனந்த களிப்புனால அப்பா, ஆனந்த நடனத்தோட கூட இங்கிருந்து கடந்து செல்றோம். ஏன்னா யெகோவா ஓரி என் வாழ்க்கையின் வெளிச்சத்தை ஏற்றுட்டார், என் வாழ்க்கையின் விளக்கை ஏற்றிட்டார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஓ அந்த எல் கிபோர் எனக்கு துணையானதா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லேசர் எனக்கு சகாயரா என் கூடவே இருக்கிறபடினால் ஓரி மஷலரப்பா. அது மட்டும் இல்ல, அவர் ஜெகோவா கோடேஷா, பரிசுத்தரா பரிசுத்தரா, என பரிசுத்த அலங்காரத்தோட கூட கரம் பிடிச்சு நடத்துறபடினால ஓ நான் கர்த்தருக்கு என்னோட இதயத்தின் ஆழத்துல இருந்து கொடான கொடி ஸ்தோத்திரங்களை சொல்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, எல்லாவற்றிலும் பா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless.